நல்லா இருக்கு. சிரிப்பா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாம் காமெடி என்டர்டைன்மெண்ட் சூப்பரா போகுது. சூப்பரா இருக்கு. காமெடி சாங் வைக்கல ஒரு சாங் எல்லா காமெடி தான் வச்சேன். எல்லாம் சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. புது முறை கதையா இருக்குது ப்ரோ. அது வேற எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கும். காமெடிலாம் அவ்வளோ இல்லை, ஆனால் கான்செப்ட் நல்லா இருந்தது. ரிவ்யூஸ் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை, படம் நல்லா தான் இருக்கு. காமெடிலாம் நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. லேக்லாம் எதுவும் இல்லை, நல்லாவே இருக்கு. நல்லா இருக்குண்ணா. சந்தானத்தோட ஆக்டிங் வந்து காமெடி ரைஸ் ஆகுது, நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் ஹீரோ வைஸ் ஆகுது அந்த அளவு சொல்கிறாரு. ஜிவிஎம் வச்சிருக்காரு. ஆமாம் ப்ரோ, அவரோட கேமியோலாம் கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. அதில் ஃபுல்லாமே சந்தானம் மட்டும் ராஜேந்திரன் தான் ப்ரோ அதிகமாக இருக்குது. நல்லா தான் ப்ரோ இது. பாட்டெல்லாம் இது இல்லை ப்ரோ. அதோட கொஞ்சம் பெட்டர் தான் ப்ரோ. புது கான்செப்டாக இருக்குது ப்ரோ. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. காமெடிலாம் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெரிய கதைலாம் நல்லா தான் இருக்கு. ஓகே, ஃபன்னா இருந்துச்சு, அவ்வளோதான். போரிங் லைட்டா. ஓகே, அவருக்காக பார்க்கலாம். மொட்டை ராஜேந்திரன் தான் ப்ரோ. வந்துட்டு அங்கே அந்த ஆள் தான் ப்ரோ. மஜாவே பத்தில் வேற யாரும் இல்லையுமே இல்லை ப்ரோ. ஏன்னா போர் அடிக்கிற மாதிரி லேக் ஆகிற மாதிரி இருந்ததுங்களா? கொஞ்சம் லைட்டாக லேகாக போச்சு ப்ரோ. படம் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. என்ன இருக்கு, கிட்ஸுக்குலாம் ஓகேவா இருக்கும், சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். ஒன் டைம் காமெடியெல்லாம் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அங்கங்கே சாங்ஸ் வச்சிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. கிளாப்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. புரியல, லைட்டா அப்படிதான் இருக்கு, பட் நல்லா இருக்கு. உட்காந்து பார்த்தா பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாமே சூப்பர் தான். சந்தான சாரோட மூவி எப்பவுமே சூப்பராக தான் இருக்கு. காமெடி நல்லா தான் இருந்துச்சு. லேக் இருக்கு, பட் பரவாயில்ல, ஒன் டைம் பார்க்கலாம் பசங்களோட போயிட்டு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வருது ஹீரோயின்ஸ்லாம் ஓகே, பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் இருக்கு. படம் வந்து ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. படம் அவ்வளோதான் ப்ரோ. சந்தனம் கூட அவ்வளோ ஆக்டிங் பண்ணல, நல்லா பண்ணல. காமெடி லேக் ஆகுது படம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை ப்ரோ. ஒரு ஒன் டைம் தான் பார்க்கலாம் போல படம். ஒரு சைடில் வந்து சைடு ஆக்டிங் வந்து இந்த மொட்டை ராஜேந்திரன் வந்து நல்லா காமெடி பண்ணுறாரு. அவர் வந்து படம் வந்து ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான். நாங்களே பாதி நேரத்தில் வந்தோம், ஆஃப் டைமில் வந்து பார்த்து வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் போச்சு படம். ஒரு டைம் காமெடி சீன்ஸ்லாம் நடுவில் வந்துச்சு. ஓரளவு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த ஓரளவு பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. காமெடி எந்த அளவுக்கு பழைய சந்தானம் கவுண்டர் அந்த இதுவும் வரல ப்ரோ. நார்மலாக ஆவரேஜாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, யூஸ்வல் சந்தானம் படத்தோட டெம்ப்ளேட் மாதிரி இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இல்லை, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜிபிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீன்ஸ் தான் வருவார் போல். நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த ரோலை அவர் கரெக்டாக பண்ணிட்டார். மொட்டை ராஜேந்திரன் அந்த சந்தானம் காம்போ நல்லா இருந்துச்சு. புரியல இல்லை ப்ரோ, அவர்னா ஒரு 2-3 சீன் தான் வருவார் போல். அப்படி சும்மா தலைக்கீழ நடந்துட்டு போயிடுவார். இல்லை, அவர் ரிவ்யூ எப்படி சொல்கிறது, ரிவ்யூ நல்லா தான் காமிச்சிருக்காரு போல். இதுமாதிரி பண்ணுங்க, நல்ல படமாக இருந்தால் நல்ல படம் ஓடும், கெட்ட படமாக இருந்தால் அது ஓடாது, அதுதான் சொல்லியிருக்காரு போல். அந்த ரிவ்யூவை கலாய்க்கிற மாதிரினா இல்லை.